கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 87 3வது வசனம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல தேவனுடைய நகரம் நானும் நீங்களும் தான். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். ஆகவே நம்மை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு மகிமையான ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து மேன்மையாக பேச வைக்கிறாராம். அன்பானவர்களே, உங்களை குறித்து இதுவரைக்கும் பிசாசானவன் தவறான செய்திகளை பேச வச்சிருப்பான், பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வச்சிருப்பான், செய்யாத தவற நீங்கள் செஞ்சதாக எல்லா விதமான கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்திருப்பான். இப்படி பல்வேறு விதத்தில் நீங்கள் நீதிமானாய் உண்மையாக இருந்தும் கெட்ட பேரை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது நிமித்தமாக எத்தனையோ விதங்களிலே உங்களுடைய முன்னேற்றம் தடைபட்டது போல இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, யோசேப்புக்கு கூட அப்படித்தான் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனை குறித்து பொய்யான காரியங்கள் தான் அதிகமாக தலையெடுத்து அப்படியே ஆடினது. ஆனால் ஒரு காலம் கர்த்தர் குறித்த அந்த காலம் வரைக்கும் அது செல்லுபடியானது போல இருந்துச்சு. ஆனால் தேவன் குறித்த அந்த காலம் வந்த பிறகு அவனை குறித்து எல்லாமே மேன்மையாக பேசப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். தேசத்தில் அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டான். அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் பணியாற்றக்கூடியதான இடத்துல இப்படி பல்வேறு விதங்களில் ஊழிய பாதையில் பல கெட்ட பெயர்களை வாங்கியிருக்கலாம். இனி ஒரு நாள் வருகிறது, உங்களை குறித்து மேன்மையானவைகளை பேசப்படும்படிதான ஒரு காலமும் நேரமும் வந்துவிட்டது. அன்பானவர்களே, உங்களை குறித்தான துக்கமான கேவலமான விரும்பத்தகாத வார்த்தைகள் எல்லாம் வேரோடு களைக்கப்பட்டு உங்கள் மூலமாக இனி வரக்கூடியதான நாட்களில் பல நன்மைகள் வரும். உங்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். அநேகருக்கு அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை அநேகரை தேற்றும். தீர்க்க தரிசனங்கள் புறப்படும். உங்கள் கைகள் மூலமாக பலத்த காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். நீங்கள் கால் வச்ச இடம் ஒரு சமாதானமான ஒரு பூமியாக மாறும். இப்படி பல்வேறு விதங்களிலே உங்களுக்குள்ள இருந்து தேவன் வெளிப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. ஆம், உங்களுக்குள்ள இருந்து கடவுள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற ஒரு நல்ல நாட்களுக்கு நேராக நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு புகழ், உங்களுடைய பெயர், கீர்த்தி, மகிமை உள்ளதாக மாறும். ஆகவே உங்களை குறித்து இனி பேசப்படக்கூடியதான காரியங்கள் மேன்மை உள்ளதாக மாறும். கசப்புகள் அழிந்து விட்டது, மாறாக்கள் மறைந்து விட்டது. இனி மதுரமான வார்த்தைகள் உங்களை குறித்து பேசப்படும். கலங்காதீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலை கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை குறித்து எதிர்மறையாய் பேசப்பட்டதான காலகட்டங்களுக்கு முடிவு வைத்து இனி எங்களை குறித்து மேன்மையானதை பேசும்படியான ஒரு நாட்களுக்கு நேராக காலத்தை நீங்கள் திருப்பி வச்சிட்டீங்க. இனி எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்தியை, சந்தோஷமான செய்தி எங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுவோம். அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள நாட்களுக்கு நேராக எங்களை வழிநடத்தினதுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சுகமாய் பலனாய் வாழ்வார்களாக, நிம்மதியாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.